நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அப்படி இரும்னா என்ன கூப்பிடுறதா தானே அர்த்தம். ஓ, கோயில்பட்டிக்காரங்களுக்கு இதெல்லாம் புரியுதா? ஹலோ, எங்களுக்கு எல்லாமே புரியும், வெளிய காட்டிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அப்படியா? நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு, வெளிய சொல்லிக்கிறது இல்ல. மனசுக்குள்ள இருக்குன்ற நம்பிக்கையில தான் நாங்களும் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறோம். ஹலோ, நான் பொதுவா சொன்னேன். பொதுவா சொன்னாலே போதும், அதுல எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்களே எடுத்துப்போம். தெரியும் தெரியும். என்ன? இல்ல, மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தேன். யார் மெசேஜ் அனுப்ப போறாங்க? இல்ல, சௌந்தர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் 2 நாளா போன் எடுக்கல, அதான். அவனுக்கு தான் மெசேஜா? மெசேஜ்லாம் ஏன் அனுப்புற? ஏன் அனுப்புனா என்ன? மெசேஜ் எல்லாம் ரெக்கார்ட், நினைச்சதை பேசிட்டு அதோட முடிஞ்சது. நான் ஒன்னும் தப்பாலாம் மெசேஜ் அனுப்பல. என்ன அனுப்புன? டியர் சௌந்தர், ஐம் சாரி, கால் மீ பேக், அவ்வளவுதான். டியர் சௌந்தரா? போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. என்னாச்சு? அவன் உனக்கு டியரா? இல்ல, பொதுவா. என்ன பொதுவா? டியர்னா என்ன அர்த்தம் தெரியும்ல? சௌந்தர் கால்மீனா போதாதா? எதுக்கு டியர் சௌந்தர்லாம் போடுற? லீவ் லெட்டர்ல இருந்து எந்த லெட்டர் எழுதினாலும் டியர் சார் தானே ஆரம்பிக்கிறோம், அதுக்காக அவங்க நமக்கு டியர்னு அர்த்தமா? அந்த டியர் வேற, இந்த டியர் வேற. எல்லாம் ஒண்ணுதான். ஹலோ மை டியர், ஹலோ மை டியர், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல? எல்லாத்துக்கும் வேற வேற அர்த்தம். சிலர் கூப்பிடுறதுல இருக்கு, சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதுல இருக்கு. லெட்டர்ல டியர் போட்டா அது ஃபார்மல், எஸ்எம்எஸ்ல டியர் போட்டா அது பர்சனல். என்ன சிரிக்கிற? ஒரு டியருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? எதுக்கு தேவையில்லாம சொல்லணும் தான் கேக்குறேன். என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? இந்த சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி நீ கடுப்பாகிறது, சண்டை போடுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்காகவே சௌந்தருக்கு அடிக்கடி டியர் டியர்னு மெசேஜ் அனுப்பலாம் போல இருக்கே. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சௌந்தர் ஏதாவது தப்பா சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடும், அதான் பயமா இருக்கு கார்த்திக். சரி பண்ணிடலாம். எப்படி? அது உனக்கு எதுக்கு? அதை நான் பேசி சரி பண்றேன். உன் மேல அவனுக்கு கோவம் வராதபடி நான் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். ராஜி, உனக்கு ஒரு கஷ்டம் வர நான் விடுவேனா? சௌந்தராலும் உன் வீட்டுல எந்த ப்ராப்ளம் வராது, போதுமா? ஹலோ, திரும்பவும் ஏதாவது எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. அப்படி சிரிச்சா? மை டியர் ராஜி, நாளைக்கு சௌந்தர் உன்னை தேடி வந்து பரவாயில்லன்னு சொல்லுவான், போதுமா? நீ தேவையில்லாம அவனுக்கு ஃபோன் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ண வேணாம். என்ன, சரியா? சரி, பண்ணல. பிரச்சனை முடிஞ்சிடும், கவலைப்படாத. என்ன பண்ண போற? மேடம், வேலையை பாருங்க மேடம். கார்த்திக், நடுவுல நீ என்ன டியர்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? டியர்ன்ற அர்த்தம் தான். டியர்னா மான் தானே? படிச்ச பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் இந்த பசங்களுக்கு கிரியேட்டிவிட்டி எங்க இருந்து தான் வருமோ தெரியல. என்ன? ஒண்ணும் இல்ல. டேய், அந்த சௌந்தர பார்க்கணும்டா. யார் சௌந்தர்? டேய், உனக்காதடா. சீரியஸா சௌந்தர்னு எனக்கு யாருமே தெரியாதுடா. அடி வேணுமா உனக்கு? ஏய், என்னடா போங்கா இருக்கு? நீ அச்சாலும் பரவாயில்ல, சௌந்தர்னு எனக்கு யாருன்னே தெரியாதுடா. ஓ, அந்த சௌந்தரா? எந்த சௌந்தர்? அதானே, எந்த சௌந்தர்? டேய், விளையாடாதடா. டேய், ராஜோட ஆள் தானே மச்சான். என்னது? அது இல்ல, ராஜ பொண்ணு பக்கம் வந்த ஆள் தானே. அவனுக்கு என்னடா? அவனை நான் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? என்ன மச்சான், அவனை பார்த்து 1 to 1 ஃபைட் கூட போறியா? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜி, கரெக்டா? தேங்க்ஸ் மச்சி. டேய், அவனை நான் பார்க்கணும், அவ்வளவுதான். பார்த்து என்னடா பண்ண போற, அத சொல்றா. ராஜி 4 நாளா அவனுக்கு ஃபோன் ட்ரை பண்றாடா, அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் முகத்தை பார்த்தாலே சரியில்லை, அதான். டேய், அதுக்கு நீ அவங்கள சேர்த்து வைக்க போறியா? டேய் மச்சான், சீரியஸாவே இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல மச்சான். அவனை பிடிக்கல, அவனால தொல்ல, அதை நேர்லயும் சொல்ல முடியல, நம்மளால வெட்டி விடவும் முடியல. எவனோ ஒருத்த வெட்டி விட்டானே சந்தோஷப்படுறத விட்டுட்டு அவனுக்கு மாத்தி மாத்தி போனை போட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையாடா? இங்க பார், அவளுக்கு தப்புன்னு தோணுது,
அவள் பேசணும்னு நினைக்கிறா. நம்ம அதிலெல்லாம் கருத்து சொல்லவே முடியாதுடா. என்னடா சொல்ற? அவள் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? சரிப்பா, அவளை விடு. அவ போன் அடிக்கிறா, அவ எடுக்க மாட்டேங்கிறான். கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. நடுவுல நீயே உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவ போல இருக்கு. டேய், அவனை நம்ம இன்சல்ட் பண்ணிட்டோன்னு ராஜி நினைக்கிறாடா. அதுக்கு அவன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறான். புரியுதா? டேய், இந்த சாரி பூரிலாம் சென்டிமெண்டான மேட்டரா. அவன் வருவான், இவ சாரி சொல்லுவா, அவ காஃபி குடிக்க கூப்பிடுவான், இவளால நோ சொல்ல முடியாது. தேவையில்லாம உறவுகள் தொடக்கதையாவும். யோசிச்சுக்கோ. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன், அவனை பிடிக்கணும் அதானே? மச்சான், அவன் பின்னால் சுத்துறது உனக்கு கடுப்பா இல்லையாடா? கடுப்பா தாண்டா இருக்கு. அப்புறம் என்னடா? அவனை பார்த்து அவன் என்ன வேணா பேசிட்டுண்டா. அவன் ஃபோன் எடுக்காததுக்கு இவன் என்னமோ மாதிரி இருக்கா. அது எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. உன் மனசுல நான் பெரிய தியாகி நினைப்பா. அவனை வர்ற கோவத்துக்கு ஏற்கனவே நீ உடைச்ச கண்ணாடிக்கு அப்படியே கதை சொல்லி தப்பிச்சாச்சு. இன்னொரு வாட்டி உடைச்ச பாய் பாய் தான், பாத்துக்கோ. ஆமா, அவசியம் நீ அந்த சவுந்தர பாக்கணுமா? நான் மட்டும் இல்ல, நீ லட்சுமி எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். சூசன் டேவிட் எல்லாரும் கூட கூப்பிட்டுக்கலாமா? ஏய், என்ன நக்கலா? பின்ன என்னடா, உனக்கு பார்க்கணும் நீ பாத்துக்கோ, நான்லாம் வர முடியாது. ஏண்டா? பார்த்தா மன்னிப்பு கேட்கணும்டா. அதுக்கு தான் சொல்றேன், நீ வந்து தான் ஆகணும். ஊர் உலகத்துல 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், சந்தோஷமா இருக்கான்டா. ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ, சவுந்தர் அட்ரஸ் எப்படா கண்டுபிடிக்கிறது? ஓ, மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு துப்பறியும் வேலை வேற இருக்கா? ஒரு வழி சொல்லு. டேய், ராஜி கிட்ட தான் அவன் நம்பர் இருக்குமே, அதை வாங்கி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, ராஜிக்கெல்லாம் இது தெரியவே கூடாது. எப்பா கொலப்பிரியப்பா? டேய், அட்ரஸ் எனக்கு வேணும். ராஜிக்கிட்டயும் நம்பர் கேட்க கூடாது. எப்படி? விட்ரா, சப்ப மேட்ரு. நான் வாங்கி தரேன். எப்படிரா? வாங்கி தரேன். அதான் எப்படி? அவன் தான் ஆபீஸ்க்கு 2 தடவை வந்திருக்கான்ல. கீழே செக்யூரிட்டி ரெஜிஸ்டர்ல அவன் பேர் இருக்கும், அப்புறம் ஃபோன் நம்பரும் இருக்கும். அதை ஈஸியா வாங்கிடலாம் மச்சி. ஆமால, செக்யூரிட்டி தருவாங்களா? அப்ப வாடா போய் ட்ரை பண்ணலாம். சீச்சி, நம்ம எதுக்குடா கீழே போயிட்டு, அட்ரஸே நம்ம தேடி வரும் பாரு. ஹலோண்ணே, நான் தான் பேசுறேன். இருக்கட்டும். அப்புறம் என்ன, ஒரு சின்ன ஹெல்ப். முந்தா நேத்து நம்ம ஆபீஸ்க்கு ஒரு 5:30 மணிக்கு சவுந்தர்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் ஃபோன் நம்பர், அட்ரஸ், ரெஜிஸ்டரை பார்த்து சொல்லுங்களேன். ஓகேண்ணே. ஓகேண்ணே, பாய்ண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகேண்ணே, பாய்ண்ணே. என்னடா நம்பிக்கை இல்லையா? இப்படி சூடு பார்த்தல. விடுங்கண்ணா, நீங்க வேற வீர வரவேற்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு. பாத்தியா? ஏய், எப்படி அதெல்லாம்? எல்லாம் அப்படிதான் மச்சான். ஒரு அண்ணா கீழே ஒரு 100 ரூபா கிடந்ததுண்ணே, உங்கள்தான் பாருங்க. ஓகேண்ணே, பாய்ண்ணே. ஏய், என்னடா அதெல்லாம்? மச்சான், இதெல்லாம் டேக் தட் 100 போட்டா இதெல்லாம் தானா நடக்கும்டா. பார்த்தல எப்படி வந்ததுன்னு. ரிங்கு போகுது. ஹலோ சார், குட் மார்னிங் சார். நாங்க கூல் கைஸ் ஹாலிடேஸ்ல இருந்து பேசுறோம். ஊட்டில கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு, அதனால நாங்க ஒரு 4 நாள் ஸ்டே பண்ற மாதிரி காட்டேஜ ஃப்ரீயா தரோம். உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கூப்பனை உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். ஓ, சவுந்தர். ஓகே, சூப்பர், நல்ல அட்ரஸ். எதுக்கும் இது அப்படியே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க. Thank you sir, have a nice holiday, bye, nice talking to you. டேய், என்னடா அவன் ஊட்டியில் 4 நாள் ஃப்ரீயா காட்டேஜ் தரனதும் ஊர் பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் தரான். ரொம்ப பேட்ரா அவன். சரியான ஃப்ராட்ரா நீ. மச்சான், 4 பேர் நல்லா இருக்கும்னா எதுவுமே தப்பு இல்லடா. யாரா அந்த 4 பேரு? நான், நீ, ராஜி, லக்ஷ்மி, நம்ம தானே அந்த 4 பேரு. ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஹெச்ஆர் கேபின் வரைக்கும் போயிருந்தேன். இன்சூரன்ஸ்க்காக போட்டோ கேட்டாங்க. சரி வா. எங்க? கேண்டீனுக்கு. எதுக்கு? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? சர்ப்ரைஸ்னு சொல்றேன், அப்புறம் என்னன்னு கேக்குற? ஏதாவது திரும்ப என்ன வம்பல மாட்டி விட போறியா? நல்லதாவே நீ எங்களை பத்தி நினைக்க மாட்டியா? எப்பவாச்சும் நல்லது பண்ணாதானே அப்படி நினைக்கிறதுக்கு. சரி வா. என்னன்னு சொல்லு, அப்பதான் வருவேன். என்ன லட்சுமி, இன்னும் கூட்டு போவாம கதை பேசிட்டு இருக்க? 1000 கேள்வி கேக்குறா.
வா ராஜி, எங்க கேண்டீனுக்கு தான். கேண்டீனுக்கு எதுக்கு? ஹே திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத ராஜி. என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எதுவும் இல்ல, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றோம். என்னது? நாங்க எது பண்ணாலும் உங்க நல்லதுக்கு தான் இருக்கும். ஒண்ணுமே புரியல. என்ன கார்த்திக் இது? அங்க பாரு. என்னது இது? எப்படி? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இவன் கடுப்பாய் வீட்ல போட்டு கொடுத்துட்டா அப்புறம் வேலைக்கே பிரச்சனை ஆயிடும்னு சொன்னல. ஆமா சொன்னேன். அதான் நாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். எப்படி? ராஜி, நல்ல விஷயம் நடக்கும்போது அனுபவிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் ஆராயக்கூடாது? என்னப்பா இது? ஒண்ணுமே புரியல. தலையெல்லாம் சுத்துது. ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்து பேசியாச்சு. பேசி நீ பண்ணணும்னு நினச்சது நாங்கள் பண்ணிட்டோம். அதான் என்ன பண்ணீங்க? ஹே மன்னிப்பு கேட்டோம். நீ கேட்கறதுக்கு பதிலாக நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். என்ன ராஜி பாக்குற? நான் போனா சொதப்பிடுவேன் தான். மன்னிப்பு கூட நான் போய் கேட்கல, கார்த்தி தான் கேட்டான். நான் அப்புறமா ஒரு ஆபீஸ்க்கு வந்த அப்புறம் தான் சௌந்தர் கிட்ட சாரி கேட்டேன். ஹே அப்படி என்ன பார்க்காதம்மா, எனக்கு இதுல சம்பந்தமே இல்ல. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உன் மாப்பிளைய பார்த்து சாரி கேட்டேன். அப்போ இது எல்லாமே கார்த்திகோட வேலையா? எஸ், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை எல்லாமே கார்த்திக் தான். நடிச்சது கூட அவன் தான். நாங்க எல்லாம் சும்மா கோ ஆர்டிஸ்ட். எப்படியோ பிரச்சனை முடிஞ்சுல, அப்புறம் என்ன? ராஜி, திரும்பவும் காக்க வச்சு டென்ஷன் ஆக போறான். போய் அவனை ஒரு எட்டு பார்த்துட்டு வா. நீங்களும் வாங்க. நாங்க எதுக்கு? கூட வாங்க. அவன்கிட்ட ரகசியம் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது இல்ல ராஜி. வர போறீங்களா இல்லையா? ஏ மிரட்டாத, வரோம் வா. ம். ஹாய். ஹாய். உட்காருங்க. இல்ல, நாங்க இங்க ரொம்ப சாரி. இட்ஸ் ஆல் ரைட். இல்ல, அன்னைக்கு நீங்க வெயிட் பண்ணது கூட எனக்கு தெரியாது. இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. சாரி. அதையும் உங்க சார்பா கார்த்திக் 1000 வாட்டி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். எதுக்கு? இல்ல, கோச்சுக்கிட்டு ஃபோன் எடுக்காம இருந்ததுக்கு. இல்ல இல்ல, உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்ல, அப்ப கோச்சுக்கிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள பயமா தான் இருந்தது. ஏன்? போடான்னு விட்டு போயிட்டேனா? நான் பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு நீங்க தான். உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலனாலும் நானே உங்களை வந்து பார்த்துருப்பேன். அது மட்டும் இல்ல, நான் பேசலன்னதும் என்னை பார்க்க இவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிட்டதுல இருந்து என் மேல எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மச்சான், சௌந்தர் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு ராஜி 4 நாளா புலம்பிட்டே இருந்தாங்களே. ம். ஆஹா, முறைக்கிறானே. நான் எதாவது தப்பா சொல்லிட்டனும்? விஷ்ணு, உனக்கு நாக்குல சனிடா. வாயை மூட்டு சும்மாடுறா. அப்புறம் ராஜி, அன்னைக்கு நடந்தது தப்பு. நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட கூட கோவப்பட நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா யாரையும் இன்சல்ட் பண்ற உரிமை நமக்கு கிடையாதுன்னு நினைக்கிறவனா. அதனாலதான் உங்களை காக்க வச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களை பார்த்து சாரி சொல்லணும்னு தவிப்பா இருந்துச்சு. அதனாலதான் உங்களை பார்க்க நான் அவ்வளவு முயற்சி பண்ணேன். மத்தபடி உங்களை பார்க்க முயற்சி பண்ணதுக்கு பின்னால எந்த எண்ணமும் இல்லை. நான் இப்படி சொல்றதுக்காக மன்னிக்கணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல. என்னாச்சு? காரணம் எல்லாம் கேட்காதீங்க. என்னோட வழி வேற. என் அப்பா பெரியப்பா கம்பல்ஷன்னால தான் நான் உங்களை பார்க்க சம்மதிச்சேன். மத்தபடி எனக்கு இதுல பெருசா ஆர்வம்லாம் இல்ல. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அழகு, படிப்பு, வேலை, அந்தஸ்துன்னு உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க. ஆனா அது நிச்சயமா நான் இல்ல. ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? இல்லைங்க, இது சரியா வராது. சரியா வராதுங்கிறத விட எனக்கு சில வேற கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க வேற யாரையாவது விரும்புறீங்களா? சாரி சௌந்தர், என்னோட சில பர்சனல் விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஓகே ஓகே. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன உதவி, உங்க வீட்ல சொல்றப்போ முடிஞ்சா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ஏற்கனவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். சாரி. ஓகே ஓகே. எனிவே, ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். தேங்க்ஸ். ம். வரேங்க. பாய். ஹே என்னடி இப்படி எல்லாரும் முன்னாடியும் ஓபனா நோன்னு டிக்ளேர் பண்ணிட்டு? தனியா சொல்லியிருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பேன். இல்லை ராஜி,
நீ வேணா சௌந்தர்கிட்ட தனியா பேசு. இல்ல கார்த்திக், இதுல ஒளிவு மறைவு என்ன இருக்கு? ஹே, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இனிமே இத பத்தி யாரும் பேச வேணாம். ஓகே, வேற ஏதாவது பேசுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மசாலா டீ சாப்பிடுமா? ஏய், நீ இருக்க பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளம்பல? என்ன ஏன் ஏன் அப்படி பண்ண? என்ன பண்ண? எதுக்கு அவன்கிட்ட அப்படி சொன்ன? என்ன சொன்ன? எதுக்கு சௌந்தர்கிட்ட அப்படி சொன்ன? அப்புறம் என்ன? ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அவனை பார்த்து பேசணும்னு எவ்வளோ ட்ரை பண்ண ராஜி. பண்ணது தப்பு, மன்னிப்பு கேக்குறது நியாயம். அதனாலதான் தேடினேன். என்ன பாக்குற? உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன புரிஞ்சுக்க முடியல? சௌந்தர்கிட்ட உடனடியே வேணான்னு சொன்னா உன் வீட்டில் பிரச்சனை வரும் தானே. அவனை சமாதானப்படுத்த துடிச்ச. கரெக்டு தான். அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? சௌந்தர் கூட இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லாம கண்டினியூ பண்ணியிருந்தா அது இதை விட பெரிய பிரச்சனையாகும். ம், இல்ல, சொல்றதுக்கு இவ்வளோ யோசிச்ச, பார்த்ததும் பட்டுன்னு போட்டு உடச்சிட்ட. உனக்கு பிடிக்கலனாலும் எனக்காக அவனை தேடி சாரி கேட்டு கூட்டிட்டு வந்தல்ல, அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்காத அவனோட தொடர்ந்து பேச முடியும்? 4 நாள் கழிச்சு சௌந்தர் கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த 4 நாள் உனக்கு கஷ்டம்தான். அதனாலதான் உடனடியே வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ சௌந்தர் இனிமே இந்த கதையில கிடையாது. அவ்வளவுதான். அப்போ அவ்வளவுதான் இப்போதைக்கு. ராஜி, ம், சொல்லு. என்கிட்ட எதனா சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்லையே. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிற. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியும். அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன? இருந்தாலும் அதை நீ என்கிட்ட சொல்லணும்ல. சொல்லணும்னு தோன்றப்ப சொல்றேன். அதான் மனசுக்குள்ள சொல்லணும்னு தோணுச்சுல, அப்புறம் அதை வெளியே சொன்ன என்ன? தோன்றதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா என்ன? ஏன் சொன்ன என்ன தப்பு? மனசுல தோன்றதுக்கு எதுவும் தேவையில்ல, அதுவா தோணும். ஆனா வெளியே சொல்றதுக்கு நிறைய விஷயங்க வேணும். என்ன வேணும்? கன்ஃபார்மா அது சரிதான்னு நமக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் அதை வெளியே சொல்ல முடியும். ராஜி, அ, வேணாம். என்ன வேணாம்? நான் கிளம்புறேன். என்னாச்சு? இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். ஏன் நீ நினைக்கிறதெல்லாம் சொல்ற மாதிரி ஆயிடுமா? இல்ல இல்ல, நீ நினைக்கிறத வெளியே சொல்ற மாதிரி ஆயிடும். அது வேணாம். நீ நினைக்கிறது சொல்ல வேணாம், நான் நினைக்கிறது சொல்லலாம்ல. வேணாம் வேணாம். ரெண்டும் ஒண்ணுதானே. அப்புறம் என்ன? எனக்கு தெரியல. என்ன தெரியல? சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஏன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாதுன்னு தோணுதா? அ, ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்காத. ராஜி, என்ன? ஒன்றும் அவசரம் இல்லை, பயப்படாத. ஒருவேளை சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல. சரி, அப்புறம் பேசுவோம். ராஜி, வேணா கார்த்திக், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, அவசரப்பட வேணாம். சொன்னா கடைசி வரைக்கும் சொன்னதுதான். அப்புறம் சொல்லிட்டு ஏன்டா சொன்னோன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல, அதான். சரி போ, நான் சொல்ல. ராஜி, ஆ, ஐ எதுவுமே கேட்கல.